இந்த 1 வீக்காகவே ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருந்தது. கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த விலாக்லாம் வந்து நாளைக்கு நான் போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்ப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் அதுக்காக வேண்டி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ஷாப்பிங்காக இல்லை, ஏன்னா வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால டைம் இருக்காதுன்னு இட்லி மாவு, தோசை மாவுனாலே கொஞ்சம் ராகி மிக்ஸ் பண்ணி அரைப்பேன் நான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காலையில் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அர்லி மார்னிங்கே சமைச்சிடுவேன். பசங்களுக்கு வந்து இப்போது ஸ்கூல் இருக்குது. தக்ஷித், மிதுன் 2 பேருக்குமே ஸ்கூல் இருக்குது. அவனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும். இன்றைக்கி வந்து பயிறு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து முளைக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். ஊற போட்டு அப்படியே ஒரு நாள் விட்டுட்டா நமக்கு முளை கட்டிடும். கடுகு, அப்புறம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தாளிக்கும் போதே நான் போட்டேன். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா காரம் தான் நல்லா தெரியணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த முளைக்கட்டின பயிரை போட்டுட்டு 2 விசில் போதும். இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் மேற்பொடி போட்டிருக்கேன். அந்த தனியாக நான் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் இல்லையா, அது 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பயிறு குழம்பு வந்து தக்ஷு சாப்பிடுவானான்னு தெரியல, அதனால் அவனுக்கு வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் நான் எப்பயுமே பண்ணிடுவேன். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காய் போட்டு சாதம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவான். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, பட்டை, அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு போடுவேன். பூண்டு டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து கோஸை, அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவரும் சேர்த்துப்பேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி தோசை தான். ராகி தோசைக்கு இந்த பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ப்ரோட்டீன் ரிச்சு, அதுவும் ப்ரோட்டீன் ரிச். அதனால் காலையிலே நமக்கு நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த ராகி தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல உப்பு காரமாக சட்னி இருக்கணும். பூண்டு சட்னி அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தக்ஷுக்கு வந்து இந்த ஒரு ரைஸ் இருந்தால் போதும். இது மட்டும் வச்சு கொஞ்சம் அப்பளம் வைப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்பளமானு கேட்பீங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிதுனுக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. பயிறு குழம்புக்கு வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் போட்டு காய் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து லாங் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.